ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி ரெசிபி கிறிஸ்பி அண்ட் ஜூஸியான பனானா ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பனானா பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அந்த மைதா கூடயே. அதுக்கப்புறம் 2 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன், ஸோ அதுவும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம முதல்ல ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி இதுக்கு யூஸ் ஆகும். நான் 2 பனானா ஃப்ரை பண்ணுறதுக்கான அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் பனானா அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அது மாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப திக்காக இல்லாமல் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பனானாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தின் ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க. ஒரு பனானாவை ஒரு 4 துண்டு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பனானாவை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு, ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. பனானாவுக்கு மாவு நல்லா கோட் ஆகிற மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக ஆயில் மட்டும் வச்சுக்காதீங்க. இது ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம பனானாவை தான் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் எண்ணெய் தெறிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெய் ஓவராக தெறிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ண எல்லா ஸ்லைசஸுமே நம்ம பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆன உடனே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட உடனே ரெண்டுமே கோல்டன் கலராக மாறின உடனே நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது. பழம் நல்லா அது ஃப்ரை ஆகிறதுனால ரொம்பவே ஜூஸியாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிலருக்கு பனானா பிடிக்காது, ஆனால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உண்மையாகவே டேஸ்டியாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், follow, share and subscribe. Thank you.